அரசியல் களத்திற்கு அன்போடு வரவேற்கிறோம். இங்க சட்டத்திற்கு உட்பட்டு ஒரு சில விஷயங்கள் இருக்கு, சட்டத்தை மீறி ஒரு சில விஷயம் இருக்கு. சட்டத்தை மீறி நடக்கக்கூடிய விஷயங்களை தட்டி கேட்கும் பொழுது அதை உதாசீனப்படுத்துறது, இவனால என்ன முடியுன்றதெல்லாம் யோசிக்கிறது, இதெல்லாம் தவறு. நிச்சயமா எல்லாராலையுமே எல்லாமே முடியும். சட்டத்திற்கு உட்பட்டு நம்ம ஒரு விஷயத்த பண்ணும்போது நிச்சயமா வெற்றி பெறுவோம். சட்டத்தை மீறி தவறான செயல்களை நாங்கள் கையில் எடுக்கல, அராஜகம் பண்ணல, வீண் வம்புக்கு போகல. அன்னைக்கு கூட அந்த எஸ்பிஎல் கம்பெனிக்கு வெளியில ஒரு வாகனம் நிற்குது, அந்த வாகனத்துல இருந்து 2 அடி இந்த பக்கம் தள்ளி ஒரு வாகனத்தை மேலே ஏற்றி வச்சிருக்காங்க, இந்த பக்கம் 2 அடி. இதுல வந்தவன் முன்னாடி வண்டி ஓட்டிட்டு வந்தவர் பிரச்சனை இல்லை, தப்பிச்சிட்டாரு. பின்னாடி உட்கார்ந்துட்டு இருந்தவர் வந்து மாட்டிக்கிட்டாரு. அடிச்ச அடியில் ஸ்பாட்லேயே விழுந்து இறந்துட்டாரு. இது சம்பந்தமான காணொலியை நம்ம அங்கேயே டைரக்டா லைவ் போறோம், லைவ் போய் அங்கேருந்து போடுறோம். அங்கே பார்க்குறாங்க, இது சம்பவம் நடக்கிறத பார்க்குறாங்க. அங்கே இந்த வாட்ச்மேன் ஓடி வர்றாரு. ஓடி வந்து நான் ஃபைட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. எனக்கும் அவருக்கும் 2 அடி தூரம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஆதாரப்பூர்வமாக ரொம்ப ஒன்றுமே பண்ண முடியல. இல்லைனா ஒரு பொய் வழக்கு போட்டிருக்கவும் வாய்ப்புகள் இருக்குது. அதற்கு காவல்துறை அதிகாரி நல்ல மனிதர், அவர் ஒத்துக்க மாட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். உண்மையான சம்பவங்கள் நடந்தால் தான் பண்ணுவாங்க, நடக்காத பட்சத்தில் அதை பண்ண மாட்டாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே நேரத்தில் அந்த நிறுவனத்தில் அந்த மோட்டார் வெஹிக்கிள் வெளியே வர்றதற்கு அனுமதியும் அதற்கான மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய நபர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும், கைது செய்யப்பட வேண்டிய குற்றவாளி. அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் நிச்சயமா தவறிழைத்ததன் விளைவு இன்னைக்கு ஒரு உயிர் போயிருக்கு. அந்த உயிர் இறந்து போய்விட்டார் என்பது அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய இழப்பு. நம்ம அதை அந்த காணொலியில கூட சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட அவர் குடும்பத்திற்கு 45 வயசு, இன்னொரு 30 வருஷம் அவர் இருந்து உழைச்சாருனா கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தா கூட, பணம் என்பது ரெண்டாவதுங்க. அந்த ஒரு தலைமை, ஒரு வீட்டில் வந்து ஒரு ஆண் வந்து ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கும்போது அவர்களோட அந்த அந்த அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கும். அவங்க குடும்பமே ஒரு நல்ல ஒரு நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கு குடும்பமே சிக்கி சின்ன பின்னமாயிடும். எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழல் அந்த குடும்பத்துக்கு. இது சட்டத்திற்கு உட்பட்டு நீங்க வாகனம் போயிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா ஓகே, நோ ப்ராப்ளம். மோட்டார் வெஹிக்கிள் ஆக்ட் பிரகாரம் இவர் வந்து பின்னாடி வந்து இடிச்சாரா முன்னாடி வந்து இடிச்சாரா, தப்பு ரைட்டுன்றது ரெண்டாவது பேசலாம். ஆனா அந்த வாகனத்துல, அந்த கண்டெய்னர் ஏற்றக்கூடிய லாரியில இந்த வாகனத்தை ஏற்றுவது தவறு, சட்டத்திற்கு உட்பட்ட விஷயம் இல்லை. அதையே தவறா செய்திருக்காங்க அந்த நிறுவனம். அந்த நிறுவனத்தின் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க முடியல? நிறைய விஷயங்கள் நம்ம போராடிட்டோம். ஆனா மண் கொள்ளை அடிச்சாங்க, அதெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டது, அது உண்மை. மற்ற விஷயங்கள்ல போராடி ஜெயிக்க முடியல. என்னன்னா தாசில்தார்கிட்ட போய் சொன்னோம்னா தாசில்தார் ஒரு 10 நாள் லேட் ஆகிட்டாரு. இன்னைக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாள் ஆகுது. அடுத்தது நான் அவருக்கு ரிட்டு போட போறேன், அது செகண்டரி. கலெக்டர் கொடுத்து 16 நாள் ஆகுது. இன்னையோட கலெக்டர் கொடுத்த காப்பி நான் வச்சிருக்கேன். ஸோ கலெக்டருக்கு நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கோர்ட் மூலமா அணுக போறேன். நாளைக்கு கோர்ட் அணுக போறோம். அது இருக்கட்டும். எதுவுமே செய்ய முடியாதுன்னு நினைச்சிட்டு மமதையில இருக்கீங்கல்ல, அந்த நிறுவனத்துக்கு தெளிவா சொல்றோம், நீங்க செய்யக்கூடிய தவறுகள் திருத்திக் கொள்ளப்படவில்லை. அதனால் உங்கள் மீது என்ன நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் எடுத்திருக்கிறார் என்ற கேள்வியை நான் கேட்டாதானே தப்பு. கோர்ட் மூலமா கேட்டாங்கன்னா, நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. இருக்கக்கூடிய எல்லாரையும் என்னென்ன பார்க்கணுமோ பார்த்து கவனிச்சுப்பீங்க, பிரச்சனை கிடையாது. ஆனா கோர்ட் உங்ககிட்ட கேள்வி கேட்கும்ல, அந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கணும்ல. உங்ககிட்ட பதில் இருக்கோ இல்லையோ, கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு வந்து பதில் சொல்லணும். இல்லைன்னா அதுக்கும் பதில் இல்லைன்னா கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் ஆயிடும். அது விரும்ப மாட்டாங்க கலெக்டர், மாவட்ட ஆட்சியர் அந்த அளவுக்கு போக மாட்டாங்க. நிச்சயமா உங்க மீது நடவடிக்கை எடுப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ரியாஸ் ஏதோ கத்துறான், வீடியோ போடுறான், அவனா அசால்ட்டு, அவனெல்லாம் சமாளிக்கிறது ஈஸி அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராயிட்டோம். ரிட்டு போறதுக்கு என்ன செலவாகுமோ செலவு பண்றதுக்கும் தயாராயிட்டோம். நிச்சயமா ரிட்டு போட போறோம். அதன் மூலமாக கலெக்டர் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காருன்னு தாசில்தார் கேட்பாரு. தாசில்தார் மேல போட்டாங்கன்னா தாசில்தார் தப்பு செய்தாருன்னா அவரு மாட்ட போறாரு. இப்ப நிறுவனத்திற்கு துறை இன்னும் கேட்டா அனுமதியே இல்லை. அந்த நிறுவனத்துக்கு எந்த அனுமதியும் இல்லை. விஓ ஆர்ஐ போய் கேட்கறாங்க. கேட்கும் போது எங்க கிட்ட இல்ல, ஹெட் ஆபீஸ்ல இருக்கு, நாங்க கொடுக்குறோம்னு அசால்ட்டா சொல்றாங்க. அதை கேட்டு வர்றாங்க. இப்போ நான் என் வண்டியில, என் 2 வீலர்ல ஒரு பைப்பை ஏத்திட்டு போயிட்டு அந்த பைப் இடிச்சு ஒருத்தர் செத்து போயிட்டாங்கன்னா என்ன கைது பண்ணிருப்பாங்க. அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாது. ஏன்னு தெரியல. மேலிடத்துல இருந்து பிரஷன்றாங்க, அப்படின்றாங்க, எப்படின்றாங்க, என்னன்னு ஒண்ணுமே புரியல. நான் எழுத்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். நீங்க நினைக்கக்கூடிய அந்த மேலிடம் நமக்கும் தெரிஞ்சவங்க தான். யாரா இருந்தாலும் எந்த மேலிடமா இருந்தாலும் பேசியிருப்பாங்க, பேசலாம் இல்லை. அதனால சும்மா இந்த பொய்யான ஒரு கூற்றை மேலிடத்துல தொடர்பு,
அமைச்சர் பேசினாரு, அந்த மினிஸ்டர் பேசினாரு, இந்த மினிஸ்டர் பேசினாருன்னு ஒரு பொய்யான வதந்தியை பரப்பிட்டு இருக்காங்க. உள்ள ஒரு ஏடிஎஸ்பி மட்டும் ரிட்டையர்டு ஏடிஎஸ்பி இருக்காரு. அவர் அந்த எஸ்ஓவா இருக்காரு, செக்யூரிட்டி ஆபீசருக்கு அதிகாரியா இருக்காரு. அதனால ஒரு சில விஷயங்கள் தடைபட கூட வாய்ப்புகள் இருக்கு. என்ன இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தி குற்றவாளிகளை கூண்டில் நிறுத்தி அந்த நிறுவனத்திற்கு என்ன அபராதம் விதிக்க வேண்டுமோ, கோடிக்கணக்கான ரூபாய் அபராதம் வரும்னு நினைக்கிறோம், அந்த அபராதத்தை விதிக்கும் வரை ஓய மாட்டோம். இதன் மீது நடவடிக்கை எடுக்காத அத்துணை அதிகாரிகளையும் பதவி நீக்கம் செய்யாதவரையும் ஓய மாட்டோம். நிச்சயமா இது இல்ல நடக்கும், இது ரெண்டுமே நடக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. யாரெல்லாம் துணை போயிட்டு இருக்கீங்களோ, இன்னும் கேட்டா அந்த இடத்துல 808 புறம்போக்கு நிலம் வருது, அதுல கம்பெனியா இயங்கிட்டு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அனாதீனத்துல வழியா பயன்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதற்கும் மேல புறம்போக்கு நிலங்களை அபகரித்து ஒரு நிறுவனம் இயங்கிட்டு இருக்குன்னா அது எஸ்பிஎல் நிறுவனம் செய்யூர்ல இயங்கிட்டு இருக்கு. இதன் மூலமாக அப்பா முன்னாடி பையன் இறந்து போறாங்க, அவனுக்கு என்ன பண்ணாங்கன்னு தெரியலங்க. எத்தனை உயிர்கள் இன்னைக்கு பலி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. தாசில்தார ஒரு கேள்வி கேட்கணும். என்ன கேட்கணும்னா, எத்தனை வெளி மாநில நபர்கள் இங்கு வேலை செய்கிறார்கள் என்ற கேள்வியும் கேட்கணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இது அனைத்திற்கும் ஒரு விடை கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு தான் இந்த பயணம். நிச்சயமாக எங்கள் பயணம் தோல்வியில் முடியாது, வெற்றியை நோக்கிய பயணமாக இருக்கும், நீதியை நோக்கிய பயணமாக இருக்கும். நீதி வென்றே தீரும். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.